ஓம் சாந்தி. எல்லோரும் பாபா நினைவில் குஷியாக இருக்கீங்களா? 4/3/2019 இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. முழு உலகத்திலையும் உங்களை மாதிரி கோடான கோடி மடங்கு பாக்கியசாலி மாணவர்கள் யாருமே கிடையாது. ஏன்னா சுயம் ஞானக்கடலான தந்தையே நமக்கு டீச்சராகி இந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்குறார். ஸோ உண்மையிலே நம்ம பாக்கியசாலிகள் தான். பட் ஆனால் அந்த பாக்கியசாலி அப்படின்னு உணரணும், அதுதான் மெயின். இறைவன்கிட்ட நேரடியாக படிக்கிற மாணவன் இறைவனை குருவாக வச்சிருக்கிறவனா அப்படின்ற போதை இருக்கணும். ஸோ அதை தான் பாபா ஞாபகப்படுத்துறாரு. கேள்வி: பற்று, மோகம், அந்த கயிறுனால மாயா நம்மளை கட்டி போட்டுருக்குறோம். அதை அறுத்தெறியணும்னா ஒரு ஆர்வம் எப்போவுமே இருக்கணும். அது என்ன? சேவை செய்யணும், சேவை செய்யணும், சேவை செய்யணும். அந்த சேவையில் இருக்கிற அதுக்கு தடையாக கண்டிப்பாக பற்று தான் வரும், விடாது. அப்போ சேவை செய்கிற ஆர்வம் அந்த பற்றை அறுத்து கடைசிட்டு ஓடி போயிடும். செம சூப்பர் இல்லையா? அதனால் பாபா சொல்கிறாரு, இந்த கண்ணுனால் பார்க்குற எல்லாமே அழிய போகுது அப்படின்றது உங்கள் புத்தியில் எப்போவுமே இருக்கணும். இன்னொரு ஆயுதம் இல்லையா? ஸோ அழியக்கூடிய ஒன்று மேலே நான் எதுக்கு பற்று வைக்கணும்? இப்போ இருக்கும், நாளைக்கு இருக்காது. அப்போ அது மாயா இல்லையா? பக்தியில் சொல்கிற மாயா அர்த்தத்துலேயுமே அது வருது. நிலையற்றது, அழியக்கூடியது அப்படின்றது உன் புத்தியில் எப்போவுமே இருக்கணும். கண்ணால் பார்க்குற எல்லாமே பொய் தான் இந்த கலியுகத்தில். அதனால் இதை பார்த்தும் பார்க்காம இருங்க. அதுக்கு தான் பாபா சொல்கிறார், கெட்டதை கேட்காதீங்க, தீயதை கேட்காதீங்க, தீயதை பார்க்காதீங்க, தீயதை நினைக்காதீங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? கெட்டதை பார்க்காதீங்க, கேட்காதீங்க, நினைக்காதீங்க. கெட்டதை பேசுகிறவங்க இருந்தாங்கன்னா எட்ட வந்துடுங்க. அவங்க பாபா குழந்தையா இருந்தாலும் சரி, பாபா குழந்தை இல்லாட்டினாலும் சரி. பாபா சொல்கிறத ஃபாலோ பண்ணலனாலே அவங்க எத்தனை வருஷத்து பாபா குழந்தை இருந்தாலும் அவங்க பாபா குழந்தை இல்லை தான். டக்குன்னு எட்ட வந்துடணும். இந்த தப்பான விஷயத்த கேட்காதீங்க, பார்க்காதீங்க, நினைக்காதீங்க. புத்திக்குள்ளே முழுக்க முழுக்க பாபா ஞானம், பாபா ஞானம், பாபா ஞானம். நம்ம யார் கூடயாவது பேசுகிறோன்னா அவங்க பாபா ஞானத்தை பக்காவாக ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கணும். ஸோ இல்லை தேக உணர்வை தூண்டக்கூடிய விஷயத்தை பேசுகிறாங்க, அந்த மாதிரி பார்க்குறாங்க, வெறுப்பு அல்லது காமம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா டக்குன்னு நீங்கள் எட்ட வந்துடணும். ஏன்னா இதுதான் பாபா நமக்கு கொடுக்குற ஸ்ரீமத். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சிவபாபா இனிமையான சாலை கிராமங்களுக்கு புரிய வைக்கிறார். அதாவது ஆன்மீக குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். அதாவது ஆத்ம உணர்வில் இருக்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாரு. சரி, அந்த ஆத்மா குழந்தைங்களுக்கு தான் புரிய வைக்கிறார். சத்யுகத்தின் ஆதி சனாதன தேவதை பவித்திர தேவதையாகத்தான் நாம் இருந்தோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். இது எப்பவும் ஞாபகம் இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? நாராயணன் ஆக முடியுமா? இல்லை, நாராயணனாக தான் இருந்தேன், நான் தான் இது. ஸோ அதுக்கு தான் நான் தான் அதுன்னு சொன்னது என்ன அர்த்தம்? நான் தான் அது இப்போ மயங்கி கிடக்கிறேன் மாயைக்கிட்ட. ஸோ அதிலிருந்து விழித்து மீண்டும் எனக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்ரீ நாராயணனை எழுப்பணும். அதை தான் பாபா சொல்கிறார். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? ஞாபகம் வச்சுக்கணும். நான் நாராயணன் ஆத்மா, நான் நாராயணன் ஆத்மா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஆதிசநாதன தேவதா தர்மத்தை எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க. என்ன ஒன்று, தேவதா தர்மன்றதுக்கு பதிலாக இந்து தர்மம்னு போட்டுட்டாங்க. ஆதிசநாதன இந்து தர்மம்னு சொல்லிடுறாங்க. ஆனால் உங்களுக்கு தான் தெரியும், ஆதிசநாதன தேவதா தர்மம். ஏன்னா தேவதையாக இருந்தோம், பிறகு மறுஜன்மம் எடுத்து இந்த மாதிரி சாதாரண மனிதர்களாக மாறிட்டோம். இதை நமக்கு மனுஷன் சொல்லலை, கடவுள் சொல்கிறார். தப்பாக இருக்க வாய்ப்பே கிடையாது. இவருக்கு உடல் கிடையாது, கடவுளுக்கு. மற்ற எல்லாருக்கும் உடல் இருக்கும். கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம் அதுதான் இல்லையா? இதில் லவ் யூ பாபா. இதில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ சகோதரர்கள், கடவுள் உங்ககிட்ட பேசுகிறாரு. அதே எப்படி நம்ம கடவுளை பார்க்கவே முடியாது, ஒருவனாலும் காண முடியாதுன்னு போட்டிருக்குது. ஆனால் இயேசு தான் கடவுள்னோம். அவர் மனித வடிவம் எடுத்து வந்தார். அப்போ அவரை பார்க்க முடியுமா? இங்கே வந்து பேச முடியாதான் இல்லையா? ஸோ அப்போ அவங்களுக்கு புரியல என்னன்ட்டு. ஸோ கடவுள் தனக்குன்னு உடல் எடுத்து தாயின் கர்ப்பத்தில் பிறக்கிறது கிடையாது. அதுதான் கடவுள். கடவுளுக்கும் மனுஷனுக்கும் உள்ள பேசிக் வித்தியாசம் இது தான்.
கடவுள் பிறக்கிறது கிடையாது, தேகதாரி மனிதர் கிடையாது, அவருக்குன்னு தேகம் கிடையாது, மற்ற எல்லாருக்கும் தேகம் இருக்குது, அவங்க யாரும் கடவுள் கிடையாது. சிவபாபா தான் விதேகி, தேகமற்றவர்னு சொல்கிறோம். ஏன்னா அவருக்குன்னு உடல் கிடையாது. அதே மாதிரி நீங்களும் உடலற்றவர் விதேகின்னு உணர்ந்தீங்கன்னா அவ்வளவு இனிமையாக இருக்கும். இல்லை, இறைவன் அனுபவிக்கிற அந்த ஆனந்தத்தை உங்களே அனுபவிக்க சொல்கிறார். நீயே தேகத்தை மற, என்ன மாதிரி சதா பேரானந்த நிலையில் இருப்ப அப்படின்னு சொல்கிறார். ஸோ நினச்சி பாருங்கள், என்னவா இருந்தோம், மனசு பாரமாக இது வேணும் அது வேணும், அழியக்கூடிய உலகத்தில் அழியக்கூடிய பொருள் பின்னாடி அலைஞ்சிட்டு இருந்தால் நாமே இப்போ என்னவா ஆகி இருக்கிறோம். நறுமணம் மிக்க மலராகி ஒரு பாபாவை தவிர எனக்கு எதுவும் தேவையில்லைன்னு தூக்கி கிடைச்சிச்சு. இந்த நாடகம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? இந்த தேவதா தர்மத்தினர் தான் தூய்மையான இல்லற மார்க்கத்தினராக, இல்லற ஆசிரமமாக இருந்தது அவங்களுடைய இல்லறம். இல்லை, ஆசிரமம்னாலே துறவிகள் வாழறது, அந்த மாதிரி தான் அவங்க இருந்தாங்க. இல்லறத்தில் கணவன் மனைவியே அப்படி தான் இருந்தாங்க. இப்போ ஆசிரமமே இல்லை. ஆசிரமமாக இல்லறம் இப்போ இல்லை. மீண்டும் அந்த இல்லறத்தை ஆதிசநாதன தேவதா தர்மத்தை பாபா ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறார். ஆனால் தேவதைன்றதுக்கு பதில் இந்துன்னு பேரை வச்சுட்டாங்க. ஆதிசநாதன இந்து தர்மம்னு ஒன்று கிடையாது. ஸோ பாபா அடிக்கடி சொல்கிறது என்னது, நம்ம தர்மத்தினருக்கு, ஆதிசநாதன தர்மத்தினருக்கு புரிய வைங்க. இதை ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம், அதாவது அந்த தூய்மையான தர்மத்தினரா நீங்கள், இல்லை இந்து தர்மத்தினரா அப்படின்ட்டு எழுதுங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லணும். முடித்த பிறகு இல்லையா, அறிமுகம் கொடுத்த பிறகு இல்லற தர்மத்தை, தூய்மையான இல்லற தர்மம் தேவதா தர்மம், இப்போ இருக்கிறது இந்து தர்மம், இப்போ நீங்கள் சொல்லுங்கள் எந்த தர்மத்தை சார்ந்தவங்க நீங்கள். அப்போ அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இல்லை, இந்துன்னு ஒரு தர்மம் கிடையாது, இன்னொன்று தூய்மையான தேவதா தர்மத்தை சார்ந்தவன்றதுல தான் பெருமை இல்லையா. இந்துன்றத தன் தர்மத்தையே மறந்த நிலை இல்லையா, அதனால தான் எம்மதமும் சம்மதம்ன்ட்டு போயிட்டுருக்குறாங்க. ஸோ இப்படி நீங்கள் தேவதா தர்மத்தை சார்ந்தவங்களா இந்து தர்மத்தை சார்ந்தவங்களான்னு எழுத வச்சிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் 84 பிறவிகளை எடுத்து இப்படி வந்திருக்கிறோம் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இந்த ஞானம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஞானம். ஒரே ஒரு விஷயம், லட்சக்கணக்கான வருடங்கள் கல்பம்னு சொன்னதுனால தான் மனிதர்கள் குழம்பிட்டாங்க. ஸோ அதுதான் அவங்களால ஏற்றுக்க முடியல. கொஞ்சம் வேதம் படித்தா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குது, ஆனால் இதில் இத்தனை வருஷம் இருக்குது, நீங்கள் என்னென்னா வெறும் 5000 வருஷன்றீங்களே, என்ன பண்ணுறது. நாடகத்தின்படி வேதத்தில் அப்படி தப்பாக தான் எழுதணும், தலையை பிச்சுக்கணுன்ட்டு பருந்து இருக்குது இல்லையா. சதோ பிரதான நிலையில் இருந்து அப்போ நம்ம சொல்லலாம், அது தப்பாக இருக்கிறதுனால தாங்க கடவுள் வந்து ரைட்டை சொல்கிறாரு, இல்லைனா கடவுள் வர தேவை, நீங்கள் பாட்டுக்கு அதையே படிச்சுட்டு இருங்கன்னு விட்டுருவார். ஆனால் அதை படித்து உலகம் கீழே தானே போச்சு. அப்போ உலகத்தை காப்பாற்றணும்னா வேதத்துலேருந்து உங்களை காப்பாற்றணும், அதுக்கு தான் வந்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம புரிய வைக்கலாம். சதோ பிரதான நிலையிலிருந்து தமோ பிரதான நிலைக்கும் வந்து தான் ஆகணும். அதுவும் நாடகத்தில் அப்படி தான் பதிவாயிருக்கு. அப்படியே தேவதையாகவே சதா காலத்துக்கும் இருக்க முடியாது. சதா காலத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கிற ஒரே ஒருத்தர் சிவன் தான், அதனால தான் சதாசிவன். செம சூப்பர் இல்லையா. ஸோ அப்போ அவரை தவிர எல்லாமே சதா கிருஷ்ணராக இருக்க முடியாது. ஸோ சதா சிவனாக தான் அவர் எப்போவுமே இருக்கிறார். தூய்மையின் மறுவடிவமாக இருந்த அதே தேவதாத்மா தான் 84 பிறவி எடுத்து இவ்வளவு கேவலமாகிட்டாங்க, சீச்சி ஆகிட்டாங்க. எப்படி சொல்கிறார் பாருங்க. என்ன பண்ணுற, நாடகத்தில் அப்படி பதிவாயிருக்கு. ஸோ அதனால தான் கோயில் கோபுரத்தின் உச்சியில் அழகாக இருக்கிற தேவதைகள் கீழே வர 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 ஆபாசமாக காட்டுறாங்க. முதல்ல பாரதம் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்துச்சு. பாரதத்துடைய மகிமையைத்தான் நீங்கள் பாடணும். ஸோ அது ரொம்ப முக்கியமானது இல்லையா, பாரதத்துடைய மகிமை. இப்போ மீண்டும் தமோ பிரதான நிலையிலேருந்து சதோ பிரதானமாக
பழைய உலகத்துலேருந்து புது உலகமாக கண்டிப்பாக ஆகியே தீரணும். எப்படி சதோபிரதானத்துலேருந்து தமோ பிரதானம் ஆகியே தீரணுமோ அதேமாதிரி தமோ பிரதானத்துலேருந்து சதோபிரதானமாக ஆகி தான் தீரணும். புத்தம்புது பாரதம் சொர்க்கம் இன்றைக்கி பழைய நரகமாக ஆன மாதிரி இந்த நரகம் மீண்டும் சொர்க்கமாக புது உலகமாக மாறி தான் ஆகணும். இந்த விஷயத்தை நீங்கள் புரிய வைக்கிறீங்க, போக போக புரிஞ்சுக்குவாங்க. கோரமான இருளிலிருந்து விழித்தெழுங்கள் அப்படின்னு நம்ம வாசகம் போடலாம். அப்பாவையும் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ சிவராத்திரிக்கு இதையே கூட ஸ்லோகனாக எழுதி வச்சிருக்கலாம். அப்பாவையும் ஆஸ்தியும் நினைவு செய்யுங்க, இது கோரமான இருள், இந்த இருளிலிருந்து விழித்தெழ சொல்கிறதுக்காக பாபா வந்திருக்கிறாரு, ராத்திரி சிவன் வந்திருக்கிறார், அதனால தான் சிவராத்திரி அப்படின்னு புரிய வைக்கலாம். பாபா சார் குழந்தைங்களுக்கு நாள் ஃபுல்லாக குஷி இருந்துக்கிட்டே இருக்கணும். பாபா நினைவு கண்டினியூஸாக இருந்தால் கண்டிப்பாக குஷியும் கண்டினியூஸாக இருக்கும். முழு உலகத்திலையும் குறிப்பாக முழு பாரதத்திலையும் உங்களை மாதிரி கோடானு கோடி பாக்கியசாலி மாணவர்கள் யாருமே கிடையாது. ஏன்னா கடவுள்கிட்டயே படிக்கிறீங்க. என்னவா இருந்தோம் இல்லையா, இப்போ என்னவா ஆகி இருக்கிறோம். இன்னொன்று ஆதியில் என்னவா இருந்தோம், ஸ்ரீ நாராயணனாக இருந்தோம், அதே மாதிரி ஆக போகிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அப்போ எவ்வளோ பெரிய பாக்கியசாலி, இறைவன் மூலமாக இது தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ பாபா சார் ஃபில்டர் செய்யப்பட்ட குழந்தைங்க தான் மீண்டும் வெளிப்படுவாங்க இல்லை, அப்படியே ஜலிச்சு எடுப்பார். இது தேவத ஆத்மா தானே எடுத்தோடனே சில டெஸ்ட் பேப்பர்லாம் இருக்கும், அதெல்லாம் பாஸ் ஆனதுக்கப்புறம் தான் பாபா ஞானத்தையே கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஸோ சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடியே சில டெஸ்ட் பேப்பர்லாம் வைப்பார். இந்த குழந்தை தாங்குமா, இந்த குழந்தைக்கு எந்த அளவுக்கு வேகம் இருக்குது, விசேஷ குணத்தை பார்த்து தான் தேர்ந்தெடுக்கிறேன்றாரு இல்லை. இப்போ அந்த விசேஷ குணத்துக்கு டெஸ்ட் வச்சுருப்பார் இல்லை. இப்போ யோசிச்சு பாருங்கள், வர்றதுக்கு முன்னாடியே நம்ம டெஸ்ட்டில் பாஸ் ஆகி தான் வரும். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க தான் மீண்டும் வெளிப்படுவாங்க. இதில் நீங்கள் குழம்பாதீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் இவங்கள மட்டும் இறைவன் தேர்ந்தெடுத்துக்கல, எல்லாருக்கும் டெஸ்ட் பேப்பர் வைக்கிறாரு, நீங்கள் பாஸ் ஆகலைன்னா இல்லையா? சரி. ஸோ அதனால் இதில் குழப்பமடைய எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க. எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்ரீ நாராயணனாகவும் உங்களால் ஆக முடியும். கண்காட்சியில் கொஞ்சம் கேட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா கூட அவங்களும் பிரஜைகளாக கண்டிப்பாக வருவாங்க. ஸோ பிரஜைகள் உருவாகிட்டே தான் இருக்கிறாங்க. உங்களுடைய உழைப்பு வீண் போனதை புரிஞ்சிக்காதீங்க. நீங்கள் செய்கிற சேவை கண்டிப்பாக பலனை கொடுக்கும். ஏன்னா நீங்கள் கொடுத்தது அழிவற்ற ஞான செல்வம், அது உள்ளே போயிடுச்சு, அது ஒரு பொழுதும் அழிஞ்சு போகிறது கிடையாது. இன்னும் கேட்டிங்கன்னா நீங்கள் கொடுத்த இந்த ஞானத்துடைய பலனாக தான் அடுத்த கல்பத்துலேயும் கூட அந்த இறை நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. நாளுக்கு நாள் நம்ம ஸ்தாபனம் இயக்கம் வலுவடைஞ்சிக்கிட்டே போகும். நிறைய பேர் உருவாகிட்டே இருப்பாங்க, நிறைய பேர் வருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தர்மத்தின் ஸ்தாபனை ஆகிட்டே இருக்குது. வெளிநாட்டில் இருந்து ஒரு ஃபேமஸானவர் வராரு அப்படின்னா அவங்க முகத்தை பார்க்குறதுக்கு எத்தனை பேர் போகிறாங்க இல்லையா? யாராக வேணாலும் இருக்கட்டுமே இல்லையா? இப்போ டொனால்ட் ட்ரம்ப்பே இங்கே வராரு அப்படின்னா கடகடன்னு கூட்டம் ஓடும் இல்லையா? ஆனால் இங்கே அந்த மாதிரி விஷயம் கிடையாது. நம்ம அப்பா மிகப்பெரிய வெளிநாட்டில் இருந்து தான் வராரு, ஆனால் அப்படி ஒன்றும் கூட்டம் வர்றதில்லை இல்லையா? இப்போதைக்கு வர்றதில்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் அழிய போகுது, அதனால் எதையும் பார்க்காதீங்கன்னு பாபா சொல்கிறார். ஏன்னா கெட்டதை தான் அழிக்கப்படும். இங்கே இருக்கிற எல்லாமே கெட்டது தான், பார்க்காதீங்க. தீயதை பார்க்காதீங்க. ஏன்னா இந்த குப்பை சாம்பலாக போகுது. எப்படி சொல்கிறா, இது இந்த கலியுகன்றது குப்பை யுகம். குப்பையை சாம்பலாக தானே ஆக்கணும், எரிக்கணும்ல. ஸோ அதனால் பாபா சொல்கிறார், யாரை பார்த்தாலும் அவங்க கலியுகத்தினர்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் ஒரு சூப்பரான விஷயம், ஒன்று இவங்களாம் எங்கே மாற போகிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்கன்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் எதையும் பார்க்காதீங்கன்றார். ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஞானம் கொடுக்கும்போது இவங்க பக்கா பாபாவுக்கு வந்து ஆகணும் அப்படின்னு நம்ம நினச்சி கொடுக்கணும், சுபபாவனை வைக்கணும். ஆனால்
அவங்க துக்கம் கொடுக்குறாங்க, விகார குணத்தை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக மாறுவாங்க. ஆனால் இப்போ மாறல, அதனால் நம்ம விலகி இருக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். நம்ம விலகி இருக்கணும், இல்லைன்னா என்ன ஆகும், அவங்க குணம் நமக்கு வந்துடும். பயங்கரமான தொத்து வியாதி இது. சரி, ஆனால் நீங்கள் யார்? ரகசியம் தெரிஞ்ச சங்கமயுக பிராமணர்கள். மற்றவர்கள் ரகசியம் தெரியாமல் மாயின் வசப்பட்ட கலியுகத்தினர். சங்கமயுகம் உங்களை பற்றி யாருக்கும் தெரியாது, இந்த யுகத்தை பற்றியே யாருக்கும் தெரியாது. இப்போ வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கட்டும், இல்லையா? போகணும் போகணும், வீட்டுக்கு போகணும். கண்டிப்பாக தூய்மை ஆகணும். தூய்மை ஆனால் தான் போக முடியும், இல்லையா? இல்லாட்டினா பாபா விட்டு போயிடுவார். காலை கழுவிட்டு தான் கோயிலுக்குள்ளே போகிறாங்க, இல்லையா? ஸோ அது மாதிரி ஒட்டுமொத்த ஆத்மாவையும் கழுவிட்டு தான் பரந்தாமத்துக்கே போக முடியும். ஸோ கண்டிப்பாக தூய்மை ஆகணும். தூய்மைன்னு சொல்கிறது எல்லா விகாரத்தையும் வெல்லணும், குறிப்பாக காமத்தை. ஏன்னா இதுதான் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் துக்கம் கொடுக்குது. இதை வெல்லுங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். அந்த காம விஷயத்துக்காக எவ்வளோ தொலைப்படுத்துகிறாங்க பாருங்கள். அதனால தான் பாபா சொல்கிறார் காம மகா எதிரி, இல்லை? திரும்புகிற பக்கமெல்லாம் அந்த காமம் தான் பிரச்சனை. கள்ளத்தொடர்பு, சந்தேகம், எல்லாத்துக்குமே ஆதாரமாக இருக்கிறது என்னது? காமம் தான். ஸோ அது வெல்லணும். இந்த நேரத்தில் உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் உங்களால் எப்படி புரிய வைக்க முடியும், இல்லையா? ஸோ ஒவ்வொருத்தருக்கா எவ்வளோ நேரம் தான் நீங்கள் புரிய வச்சு எப்போ முடிக்கிறது? எல்லா ஞானத்தையும் எப்படி கொடுக்கறது? ஸோ அதனால தான் பாபா சொல்கிறாரு சூப்பர் பாயிண்ட்டு, நம்ம தர்மத்தை சார்ந்தவங்களுக்கு புரிய வைங்க, ஆதி சனாதன தர்மத்தினருக்கு புரிய வைங்கன்ற, இல்லையா? உலகம் ஃபுல்லாக கிறிஸ்டின்ஸ் இருக்கிறாங்க தான், முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க தான், அதுலேயும் நம்ம தர்மத்தை சார்ந்தவங்க இருக்க தான் செய்கிறாங்க. பட் இருந்தாலும் அத்தனை கிறிஸ்தவர்களுக்கும் நீங்கள் எப்படி போய் புரிய வைக்க முடியும்? அத்தனை முஸ்லீம்களுக்கும் எப்படி புரிய வைக்க முடியும்? ஸோ அப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா, இது மந்திர ஜாலன்னு ஒருத்தருக்காக புரிய வைக்கும்போது ஒருத்தர் இது மந்திர ஜாலன்றாங்க, அந்த கூட்டமே காலி. ஸோ இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு பிரதர் இருக்கிறார், முஸ்லீம் பிரதர். அப்படியே ஒரு மாதத்தில் பக்காவாக்கி, பிரதர் சேவைக்கு போனால் எங்கே கூப்பிடுங்க, நான் வரேன், அப்படி இப்படின்னு சொன்ன பிரதரு அப்புறம் ஒரு வருஷம் கான்டாக்டே இல்லை. சரி என்னதான் ஆச்சு பாப்போமேன்ட்டு கால் பண்ணி பார்த்தா, அப்போ சொல்கிறாரு அவங்க வீட்டில் வந்து ஒரு பிகே சம்மந்தப்பட்ட ஒரு தப்பான செய்தியை உருவாக்குற மாதிரி ஒரு வீடியோ ஒன்றை வந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு காட்டிட்டாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் பாபா சொல்கிறார், நம்ம தர்மத்தினருக்கு புரிய வைங்க. தானாகவே மற்ற தர்மத்தில் இருந்தாலும் தேவதா தர்மத்தினர் வந்து அதில் திருப்தி அடைய மாட்டாங்க, அவங்க தானாகவே தேடியும் வருவாங்க. ஸோ அதுவும் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் ஆனால் இப்போ நம்ம நெட்டில் போடுறத பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே கூட போடலாம், இது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அவங்க தான் தேடி வந்து பார்க்க போகிறாங்க. பட் ஒவ்வொருத்தராக சொல்லும்போது கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறார் பாபா. ஸோ அங்கே நம்ம தர்மத்தை சார்ந்தவங்க தானாகவே வருவாங்க. ஆனால் எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு பெஸ்ட்டு வந்து நெட்டு சேவை தான், இல்லையா? சரி, இந்த லக்ஷ்மி நாராயணன் எப்படி இந்த பதவியை அடைஞ்சாங்க அப்படின்னு புரிய வைங்க. ஸோ இன்னொரு விஷயம், ஆதி சனாதனம்னாலே அதோடைய அர்த்தமே தேவதா தர்மம் தான் அர்த்தம். ஸோ அந்த தேவதா தர்மத்தின் உச்சத்தில் இருந்தவங்க லக்ஷ்மி நாராயணன் எப்படி அடைஞ்சாங்க? அந்த உச்சத்தை, வைகுண்ட பதவியை, அதிபதி பதவியை எப்படி அடைஞ்சாங்க? எப்படி மனுஷன்லேருந்து தேவதை ஆனாங்க? ஏன்னா சாதாரண மனுஷன்தான் அப்படி ஆனாங்க. கண்டிப்பாக கடைசி பிறவியில் இந்த ஞானத்தை எடுத்திருப்பாங்க. 84 பிறவி முடிச்சிட்டு இந்த ஞானத்தை எடுத்து பிறகு இப்படி ஆகியிருப்பாங்க. யாருக்கு சேவையில் பயங்கர ஆர்வம் இருக்குதோ அவங்க தான் இந்த சேவையிலே ஈடுபட்டு இருப்பாங்க, நிரந்தரமாக சேவையிலே இருப்பாங்க. தானாகவே மற்ற எல்லா பக்கத்தில் வந்து மோகம் அறுபட்டுடும். ஸோ இது வந்து செம்ம பவர்ஃபுல்லாக சேவையிலே இருக்கும்போது நமக்கு ஒருத்தர் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே பேசினாலே நமக்கு எரிச்சல் வரும். ஃபோனில் ரொம்ப நேரம் பேசினாலே எரிச்சல் இருக்கும். டக்குன்னு எப்படி வைக்கிறது அப்படியே தான் யோசிச்சுட்டு இருப்போம். ஏன் அப்படின்னா சேவை கட் ஆகுது. ஸோ இப்போ சேவை தடைப்படக்கூடாது
அப்படின்ற அந்த எண்ணமே எல்லா பற்றையும் அறுத்து கிடச்சிடும். ஏன்னா இந்த பற்று தான் தடையாக இருக்கும் மெயினாக. அதான் பாபா சொல்றார், இந்த கண்ணால் பார்க்குற எல்லாத்தையும் மறங்க, ஏன்னா எல்லாம் அழிய போகுது, எரிய போகுது. அதை எதுக்கு பார்த்துட்டு இருக்கிறீங்க? பார்த்தும் பார்க்காத மாதிரி, அதாவது நீங்கள் பார்க்கவே இல்லைன்னா அதை பற்றி தெரியாதுல்ல, அந்த மாதிரி இருக்கணும், அந்த அளவுக்கு மறந்து இருக்கணும் எல்லாத்தையும்ன்ற சமசூப்பர் இல்லையா? பார்க்குற எதுவுமே ரெஜிஸ்டர் ஆகக்கூடாது. அப்போ உங்கள் மைண்டுக்குள்ளே பாபாவே தான் இருக்கணும். பாரதிதாசனுடைய ஒரு கவிதையில் பார்த்தீங்கன்னா லவ் பற்றி சொல்லுவாங்க. அந்த பையன் பக்கத்தை திருப்பிகிட்டே இருக்கிறான், ஆனால் மைண்டில் அவளுடைய ஞாபகம் தான் இருக்குது, புக்கில் இருக்கிற எதுவுமே ஏறல அப்படின்ட்டு விகாரத்துடைய பவரை சொல்கிறாரு. அந்த அளவுக்கு பாபாவுடைய நினைவு நீங்கள் ஏற்றி இருக்கணும். இங்கே என்ன பண்ணாலும் உங்களுடைய புத்தியில் பாபாவும் பாபா கொடுத்த ஞானமும் மட்டும்தான் இருக்கணும். ஸோ மனசா சேவையிலையும் சதா பிஸியாக இருக்கணும். see no evil இல்லையா, தீயதை பார்க்காதீங்க அப்படின்ட்டு குரங்கு படத்தை வச்சு அது கண்ணை முடிக்குது, காது முடிக்குது. அது உண்மையிலே மனித குரங்கு, மனிதன் குரங்காக இருக்கிற இந்த மனுஷனுக்காக சொல்லப்பட்ட விஷயம். அவங்க குரங்கு வச்சு போட்டுட்டாங்க புரிஞ்சிக்காம. பெண் குழந்தைங்க கூட எவ்வளோ அற்புதமாக சேவை செய்கிறாங்க. பாபா அவங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிறார். அவங்க நிறைய பேரை அழகாக புரிய வச்சு சொர்க்கத்துக்கு தகுதியுடையவர்களாக மாற்றுறாங்க. ஸோ அந்த மாதிரி சேவை செஞ்சால் பாபா நமக்கு எவ்வளோ பரிசு கொடுப்பாருன்னு நமக்கு தெரியும். என்ன அந்த பரிசு? முதல் நம்பர் சூரிய வம்ச ராஜ்யத்தின் பரிசு கிடைக்கும் இல்லையா? ஃபஸ்ட் கிளாஸ் சூரிய வம்சத்துக்கு வந்துடுவோம். ஸோ சரியாக பண்ணலை அல்லது சுய புருஷார்த்தம் இல்லாமல் சேவை மட்டும் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னா சந்திர வம்சத்துக்கு வந்துடுவீங்க. ஸோ தூய்மையும் வேணும், சேவையும் வேணும், எல்லாத்துலேயும் வரிசைக்கிரமமாக இருக்கிறாங்க. பக்தி மார்க்கத்துடைய சாஸ்திரங்கள் எவ்வளோ உருவாக்கி இருக்கிறாங்க பாருங்க. அதுவே ஒரு உழைப்பு தானே இல்லையா? பக்தி மார்க்கம் கூட ஒரு உழைப்புனால தான் உருவாகுது. ஸோ அப்போ நம்ம ஞான மார்க்கத்தில் எவ்வளோ உழைக்கணும், எப்படி அவங்கள திருப்பணும் ஞானத்தின் பக்கம். சாஸ்திரம், இந்த பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரத்தை படிக்கிறதுனாலையோ, யாகம் வளர்க்குறதுனாலையோ, கடுமையான தவம் ஜபம் பண்ணுறதுனாலையோ, பட்டினி கிடக்கிறதுனாலையோ, எதனாலையும் என்னை யாருமே அடைய முடியாது அப்படின்னு பாபா சொல்கிறார். பாருங்கள், இதெல்லாம் பண்ணி கூட நாளுக்கு நாள் பாவாத்மாவை தானே ஆகிட்டு இருக்கிறாங்க. அப்போவே தெரியுது இதனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரியுது தானே. யாரும் இதை பண்ணுறதன் மூலம் இறைவனையும் அடைய முடியாது, புண்ணிய ஆத்மாவும் ஆக முடியாது. ஏன்னா புண்ணிய ஆத்மாவாக ஆகிற வழியை இறைவன் தான் கொடுப்பார். அவர் வரும்போது தான் கொடுப்பார். ஸோ இதுவரைக்கும் நீங்கள் எல்லைக்குட்பட்ட தான புண்ணியம் இறைவன் பேரால் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போ எல்லையற்ற தானம் இறைவன் கிட்ட கற்றுக்கிட்டு இறைவனின் வழிப்படி பண்ணுறோம். அது என்ன தானம்? இந்த ஞான தானம். பக்தி மார்க்கத்தில் இன்டைரக்டாக இறைவன் பேரில் தானம் செய்கிறீங்க. ஏன்னா இறைவன் ஒன்றும் சொல்லலையே இல்லையா? ஆனால் இறைவன் சொன்னதாக நினச்சிட்டு நீங்கள் பண்ணுறீங்க பக்தி மார்க்கத்தில். ஆனால் இறைவன்னு யாரை சொல்கிறாங்கன்னு கூட தெரியாமலே பண்ணீங்க. அதனால தான் மறைமுகமா அப்படின்றார் இல்லையா? அதை பற்றிய அறிவு இல்லாமலே பண்ணியிருக்கிறோம். இப்போ தான் நமக்கு தெரியும் எப்படி இருந்த நம்மளை பாபா எப்படி ஆக்குறாருன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அவரை பற்றி அறிமுகம் கொடுக்கறது தான் உண்மையான தானம். அதன் மூலமாக தான் எல்லாருக்கும் நன்மை. அந்த ஒருத்தர் தான் பகவான், அவரை போய் சர்வவியாபின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டோம் இல்லையா? கடவுள் ஒரு சின்ன புள்ளியாக இருக்கிறாரு, இந்த அறிமுகத்தை கொடுக்குறாரு. அவர் எங்கும் நிறைந்தவர்னு சொல்லிட்டிங்கன்னா அப்போ அவர் வந்தாருன்றதை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு புரிய வைங்க. நிறைய பேர் உங்ககிட்ட வராங்க, கொஞ்சம் கேட்டு வெளில போனோடனே என்ன ஆயிடுது? அவங்கள மாய வலையில் சிக்க வச்சிடுது. இங்கே கேட்டது இங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க, எல்லாமே மறந்து போயிடுது. அதனால் நிறைய பேர் பாபா குழந்தை ஆகாமலே போயிடுறாங்க. ஞானம் ரொம்ப சூப்பராக இருக்குது, நாங்கள் கண்டிப்பாக வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன ஆகுது? மோகத்தின் கயிறுகள் அறுபட்டு போக மாட்டேங்குது. எங்கே எனக்கு டைமே இல்லைங்க. யார் வீட்டிலே இருக்கிற லேடிஸ் சொல்கிறாங்க, பையன் வந்தால் டியூஷனுக்கு போகிறோம், அது காஃபி போட்டு கொடுக்கணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வேலையாம்.
ஸோ அதுதான் பற்றின் கயிறுகள் அறுபட மாட்டேங்குது. ஸோ அதுக்கு தான் மோகத்தை வென்ற ராஜாவின் கதை பாபா சொல்கிறார் இல்லையா. இந்த லக்ஷ்மி நாராயணன் தான் உண்மையிலே அந்த மோகத்தை வென்ற ராஜா அல்லது ராணி. மோகத்தை வென்ற முதல் தரமான ராஜா ராணி இந்த லக்ஷ்மி நாராயணன். மனிதர்களுக்கு இது தெரியல, அவங்கள கும்பிடுறாங்க. ஏன் கும்பிடுறாங்க? பற்ற வென்றதுனால தான். ராவண ராஜ்யத்தில் படி இறங்கிக்கிட்டே வந்து ஒரேடியாக விழுந்து கிடக்கிறாங்க. ஸோ ஒன்று இது அஞ்ஞானிகளுக்கும் இந்த பற்று பற்றி சொல்லணும், மெயினாக நமக்கு இல்லையா. பற்று தெரிஞ்சதுனால தான். என்ன வித்தியாசம் மனுஷனுக்கும் அவங்களுக்கு தனிப்பட்ட பற்று கிடையாது. நம்ம பற்றில் மாட்டினதுனால என்ன பண்ணிட்டோம், ராவணன் நம்மளை கீழே விழ வச்சுட்டான். ஸோ பற்றை காட்டி தான் விழ வச்சான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பழைய படம்லாம் பார்த்தீங்கன்னா தாய்க்கு பின் பாசம், தாயாதாரமாக, அப்போ அந்த பாசத்தை முதல்ல தூண்டுறாங்க, பற்று தூண்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் கோபம், காமம் இது எல்லாமே வருது. ஸோ பற்றை தூக்கி கடைசிடணும். குழந்தைங்க விளையாடுற மாதிரி விளையாண்டு விழுந்துட்டாங்க. குழந்தைங்களுடைய விளையாட்டு அந்த ஒரு சர்க்கா மரம்ன்ட்டு விழுவாங்க இல்லையா, அப்படியே படிக்கட்டில் ஏறி அங்கேருந்து சர்ன்னு இறங்குவாங்களே, அந்த மாதிரி குழந்தைங்க இந்த சங்கமத்தில் சல்லுன்னு ஏறி முழு கல்பமும் இறங்குறாங்க. குறிப்பாக ராவண ராஜ்யத்தில் ஸ்பீடாக இறங்குறாங்க துவாபரகத்துலேருந்து. ஸோ இந்த விளையாட்டை புரிஞ்சிக்கிறதும் ஈஸி. நல்லா தாரணை பண்ணி மற்றவங்களுக்கும் புரிய வைங்க. எந்த ஒரு சீச்சி காரியமும் பண்ணாதீங்க இல்லையா. இதோட சரி, இப்போ ஏற்றி விடுறாரு, அதுக்கப்புறம் நீங்கள் விழதான் போகிறீங்க. இப்போ ஏன் விழுறீங்கன்றார். இப்போ ஏற வேண்டிய டைம், இல்லாட்டினா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மேலே போய் எந்த விளையாட்டும் இல்லாமல் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி ஆகிடும் பரந்தாமத்தில். அதனால் எந்த ஒரு சீச்சி காரியமும் பண்ண. ஸோ அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், இது ஏன் பண்ணக்கூடாது அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா சிகரெட்டு குடிக்காமல், சாராயம் குடிக்காமல் இருக்கிறாங்க நிறைய பேர். எப்படி இருக்கிறாங்க எல்லாரும், அதுதான் போதை, அதுதான் இது என்னென்னமோ சொன்னாலும் அது தப்புன்னு ஆழமாக பதிவாயிடுச்சு. அதனால் அவங்க அதை தொடர்றது கூட கிடையாது, தொடரணுன்ற எண்ணம் கூட வரதில்லை. அந்த மாதிரி தான் நமக்கு காமம் மற்ற பற்று எல்லாமே இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு நமக்குள்ளே ஆழமாக பதிய வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளும் அதை தொட மாட்டோம். ஸோ அதை பதிய வைக்கணும். அதுக்கு தான் பாபா தினம் தினம் இதை சொல்கிறது. ஸோ பாபா சச்சிதானந்த ஸ்வரூபமானவர் இல்லையா. சத்துனா சத்தியமானவர், சித்துனா சைத்தன்யமானவர், அதாவது உயிரோட்டமானவர். ஆனந்தம் தெரியும், ஆனந்த ஸ்வரூபமானவர். ஏன்னா அவர் விதை ரூபமாக இருக்கார். ஸோ அந்த விதை தான் அப்படி. ஸோ நம்ம விதைக்கு ஈக்குவலாக மாத்துறார். ஞானத்தின் கடல் நான். ஆனால் அந்த ஞானக்கடல் மேலே உட்காந்துட்டு இருப்பாரா, ஞானத்தை சொல்ல கீழே வரணும் இல்லை. எப்பயாச்சும் ஞானத்தை கொடுத்துருந்தா தானே அவர் ஞானக்கடல்னு சொல்லுவீங்க. ஆனால் அவர் என்ன ஞானத்தை கொடுத்தாருன்னு யாருக்குமே தெரியாததுனால இவங்க போய்ட்டுக்கு இஷ்டத்துக்கு இதுதான் ஞானம், அந்தந்த மதத்துக்காரங்க அந்தந்த மத புஸ்தகம் தான் ஞானம், கடவுளை இறக்குனாருன்றாங்க. ஏன் கடவுள் இறங்கி வரமாட்டாரா? அது அவங்களுக்கு தெரியல. அப்படி இறங்கியே வரலான்னு அவருக்கு ஏன் மகிமை இல்லையா. நான் உங்களுக்கு படிப்பிக்க வரேன் அப்படின்னா முறைப்படி நீங்கள் படிக்கணும். ஸோ இங்கே பாருங்களா, இங்கே தான் இந்தியாவில் தான் சிவனை அப்படி கும்பிட்றாங்க, அதான் கடவுளை கும்பிட்றாங்க டைரெக்டாக. இதில் காமெடி என்னன்னா, மற்ற மதங்களில் பார்த்திங்கன்னா இயேசுவை தான் கும்பிட்றாங்க, கடவுளை கும்பிடல. முஸ்லீம் மதத்தில் அல்லான்னு சொன்னாலும் புத்தி நபி கிட்ட தான் போகுது இல்லையா. ஸோ நபி சொன்னால் செய்வேன் அப்படி தான் இருக்குதே தவிர டைரெக்டாக இறைவனை கும்பிட்றது பார்த்திங்கன்னா பாரதவாசிகள் தான். ஏன்னா இங்கே இருக்கிறார், ஞானத்தை கொடுத்துருக்கிறார். ஸோ அந்த ஞானக்கடலே ஞானத்தை கொடுக்கறது 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த அற்புத நிகழ்வு நடக்குது. ஸோ அந்த டைம் அதை யூஸ் பண்ணிக்கணும்ல, முறைப்படி படிக்கணும்ல, ஒரு நாள் கூட முறையில் மிஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல பாயிண்ட் டெய்லியும் முரளியில் கிடைக்கும், ஒரு புது பாயிண்ட்டாவது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் சொன்னதே கூட திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருப்பார்.
ஸோ அதனால தான் புதுசாக வரவங்களுக்கும் அது இருக்குது இல்லையா. புதுசாக வரவங்க, நடுவில் வந்தவங்க, பல வருஷம் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சேர்த்து வரும் முரளி. ஸோ சொல்லதே தானே சொல்லிகிட்டு இருக்கிறாரு அப்படின்ற எண்ணமே வரக்கூடாது. முரளி படிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக பாயிண்ட்டை மிஸ் பண்ணிடுவீங்க. கடைசியில் அந்த பாயிண்ட்டு தான் கடைசி நேர டெஸ்ட் பேப்பரில் நீங்கள் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணமாகிடும், அந்த பாயிண்ட்டு தெரியாததுனால. ஸோ அதுக்கு தான் ஒன்று விடாமல் இப்போ பாருங்கள், அந்த அபிமன்யு தாயின் கர்ப்பத்துக்குள்ளே இருக்கும்போதே அந்த ஞானம் உள்ளே போகுது. ஆனால் ஒரு டைமில் தூங்கிடுது. அதனால் அந்த சக்கர வியூகத்துலேருந்து வெளில வர்றது தெரியல, மாட்டிக்குது இல்லையா. ஸோ அதனால தான் பாபா சார் அப்போ இது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்கிறார். நிறைய குறிப்புகள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ அது இல்லாமல் நல்லா அசை போட்டுக்கிட்டே இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். பாரதவாசிகளாகிய நீங்கள் தான் ஆதி சனாதன தேவதா தர்மத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்கன்னு அவங்களுக்கு புரிய வைங்க. இப்போ எத்தனை தர்மங்கள் இருக்குது, ஆனால் மீண்டும் சரித்திரம் திரும்ப நடக்கும். அதே ஆதிசநாதன தர்மம் மட்டும் இந்த பூமியில் இருக்கும். ஏன்னா இது ஏறி இறங்குற படிக்கட்டு மாதிரி இறங்கியாச்சு, இப்போ ஏறணும். ஜின் பூதத்துக்கு அந்த கட்டளை இருக்குது இல்லையா, அது ஏதாவது எனக்கு காரியம் கூடலைன்னா அவனை பிடிச்சி சாப்பிட்டுடுவேன் அப்படின்னு சொல்லுமா. சரி, இந்த படிக்கட்டில் ஏறிச்சான். ஏறினதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, இறங்கிட்டான். அப்புறம் என்ன, இறங்கி ஏறினவொடனே இறங்கு. ஸோ அப்போ அந்த சக்கரத்தில் மாட்டிக்கிச்சு இல்லையா. அதே மாதிரி தான் இந்த உலக சக்கரமும் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய புத்தியும் சதா பிஸியாக வச்சுருக்கணும் அப்படின்றதுக்காகவும் பாபா இந்த கதையை சொல்லுவார். நீங்கள் எல்லோரும் ஜின்பூதம் 84 படி இறங்குறீங்க, அப்புறம் மறுபடியும் ஏறுறீங்க. எத்தனை மனிதர்கள் இப்போ இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பாகத்தை நடிக்க வேண்டியிருக்குது யோசிச்சு பாருங்க. ஆனால் நடிக்கிற அலுப்பே தெரியாமல் நடிக்கிறாங்க. 5000 வருஷத்தை நடிப்பு. இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தாலே மெய் சிலிர்க்கணும் உங்களுக்கு. அப்போ மெய் சிலிர்க்கலை, ஆச்சரியம் ஏற்படலைன்னா நீங்கள் அதை யோசிக்கலைன்னு அர்த்தம் இல்லையா. 5000 வருஷம் நடிச்சுமா, நம்ம வெவ்வேறு உடம்புல நடிச்சுமா, அதையே நம்ம ஆழமாக நினைக்கலன்னு அர்த்தம். பாபா தினம் தினம் ஆத்ம உணர்வுன்றார். அப்போ அந்த ஆத்ம உணர்வு வர்றதே பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள், ஓ இதை தான் பாபா சொன்னாரா, இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா ஓ இதை தான் சொன்னார், இன்னும் ஆழமாக போயிட்டே இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு அதை பற்றி சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நிறைய பாயிண்ட் டச் ஆகிட்டே இருக்கும். அதை பற்றி மட்டும் சிந்தனை பண்ணும்போது இன்னும் நிறைய டச் ஆகும். அப்போ தான் நமக்கு அந்த ஆச்சரியம், ஆனந்தம் எல்லாமே ஏற்படும். எல்லையற்ற நாடகத்துடைய முழு அறிமுகத்தையும், உண்மையான அறிமுகத்தை பாபா தான் கொடுக்கிறார். இந்த சிருஷ்டியுடைய முதல் இடைக்கடை நம்மளை தவிர வேறு யாருக்கும் தெரியல. நமக்கும் பாபா கிட்ட இருந்து தான் இதை புரிஞ்சுக்கிறோம். சத்தியுகத்தில் யாருடைய வாயிலிருந்தும் கெட்ட வார்த்தையே வராது, மற்றவர்களுக்கு துக்கம் கொடுக்குற வார்த்தையே வராது. ஆனால் இங்கே பாருங்கள், வாயை திறந்தாலே யாரையாவது திட்டிட்டு தான் இருக்காங்க. இது விகாரங்களின் கடல், பயங்கரமான நரகம். இங்கே சிரிக்கிறதே பார்த்திங்கன்னா மற்றவங்களை நக்கல் பண்ணி தான் சிரிக்கவே செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுதான், ஏன்னா இது நரகம், விகாரங்களின் கடல் இது இல்லையா. காமத்தின் கடல், கோபத்தின் கடல், பற்றின் கடல், பேராசையின் கடல், அகங்காரத்தின் கடல் இது. அதான் பயங்கரமான நரகம். எல்லா மனுஷங்களும் இப்போ பயங்கர நரகத்தில் இருக்கிறாங்க. ராஜராணி எப்படியோ அப்படியே பிரஜைகளும் இருக்கிறாங்க இல்லை. ராஜராணியும் டென்ஷன் பார்ட்டியாக இருக்கிறாங்க, பிரஜைகளும் டென்ஷன் பார்ட்டி. ராஜராணியும் காமத்தில் விழுறாங்க, பிரஜைகளும் காமத்தில் விழுறாங்க. ஸோ கடைசியில் தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். இப்போ நம்ம சொல்கிறத யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க தான். ஆனால் பாபா சொல்லிட்டாரு, கடைசியில் எல்லாருடைய பார்வையும் உங்கள் பக்கம் திரும்புன்ட்டு. அந்த நேரத்தில் இந்த ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை யார் ஸ்தாபனை பண்ணாங்க அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா இந்த தர்மத்தை யார் ஸ்தாபனை பண்ணாங்கன்றதான் முக்கியமான விஷயம். இதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி இல்லையா. இந்து தர்மத்தை யார் ஸ்தாபனை பண்ணார்? கிறிஸ்தவ தர்மத்தை இயேசு கிறிஸ்து ஸ்தாபனை பண்ணார். முஸ்லீம் தர்மத்தை நபி ஸ்தாபனை பண்ணார். இந்து தர்மத்தை யார் ஸ்தாபனை பண்ணார்? ஸோ அது தேவதா தர்மம் தெரியலன்றது ஒரு விஷயம். இன்னொன்று அதை ஸ்தாபனை பண்ணதும் யாருன்னு தெரியல. ஸோ இதுதான் முதல் நம்பர் விஷயம், முக்கியமான விஷயம், யாருக்குமே தெரியாத விஷயமா இருக்குது.
இதை உங்களுக்கு தான் நான் புரிய வைக்கிறேன். அதனால தான் பாபாவை ஏழை பங்காளன்னு சொல்கிறாங்க. கடைசியில் எல்லோருக்கும் இது தெரிஞ்சிடும். ஆனால் அப்போ டூ லேட் ஆகிடும். இப்போ உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண் கிடைச்சிருக்குது. இனிமையான வீடு மட்டும் இனிமையான ராஜ்யம் நம்ம புத்தியில் வந்துடுச்சு. ஸோ இந்த 3வது கண், இதை திவ்ய திருஷ்டின்னு கூட சொல்லலாம். இதன் மூலமாக தான் அந்த இனிமையான பரந்தாமத்தை பார்க்குறோம், இனிமையான ராஜ்யத்தை பார்க்குறோம். அது உங்கள் புத்தியில் வந்துருக்குது. ஸோ இப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த பயிற்சி பண்ணி சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தகுதி அடைவீங்க. அப்படி இல்லைன்னா சொர்க்கத்துக்கு போக முடியாது. இப்போ நம்ம சாந்தி தாமத்துக்கும் சுகதாமத்துக்கும் போக வேண்டிய டைம், அது மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதை தான் 3வது கண்ணை எப்பவும் திறந்தே வச்சுருக்கிறதுன்றது இல்லையா? ஃபுல் விழிப்புணர்வு நிலை. நான் யார், எங்கேருந்து வந்தேன், எங்கே போக போகிறேன், மெயினாக போக போகிற இடம், அந்த 2 இடமும் பரந்தாமமும் சுகதாமமும் புத்தியில் இருந்துக்கிட்டே இருக்கணும். முந்தைய கல்பத்தில் என்னென்ன பாகம் நடிச்சிங்களோ அதெல்லாம் புத்தியில் வருதா, ஞாபகம் வருது தானே அப்படின்னு பாபா கேட்குறார். பிராமணர்களாகி உங்களை தவிர எல்லாரும் செத்துட்டா மாதிரி தான்றார். ஏன்னா நீங்கள் தான் சுதாரிச்சிக்கிறீங்க, நீங்கள் தான் இருப்பீங்க இந்த பூமியில் என்றென்றும் நிலைத்திருப்பவர்கள் நீங்கள் தான். மற்றவங்களாம் காணாமல் போயிடுவாங்க. எவ்வளோக்கா இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னா பிராமணர்களை வந்தேறின்றாங்க. பார்த்தீங்கன்னா உண்மையிலே இருக்கிறதே பிராமணர்கள் தான். ஆனால் அது இந்த பிராமணர்கள் இல்லையா? சரி, இந்த பிராமணர்கள் தான் தேவதையாகிறாங்க, மற்றவங்கெல்லாம் செத்துட்டா மாதிரி தான்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இருந்தும் இல்லாதவங்களாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் இங்கே இருக்க போகிறதும் இல்லை. அவங்க பரந்தாமத்துக்கு போய் அங்கேயே இருக்க வேண்டியது தான். நாம தான் தேவதையாகும். ஸோ அந்த ஒரு தர்மம், தேவதா தர்மத்துடைய ஸ்தாபனை நடந்துட்டு இருக்குது. மற்ற தர்மங்கள் எப்படி ஸ்தாபனை ஆகுதுன்றது எல்லாமே நமக்கு இப்போ தெரியும். கடவுளே உருவாக்குற தர்மம் தேவதா தர்மம், மற்றதெல்லாம் மனிதர்கள் உருவாக்குறது, தர்ம ஸ்தாபகர்கள் உருவாக்குறது. புரிய வைப்பவர் ஒரே ஒரு தந்தை தான். இப்படிப்பட்ட தந்தையை நீங்கள் அடிக்கடி நினைவு செய்யணும். ஸோ மிகப்பெரிய ரகசியத்தையும் மிகப்பெரிய லட்சியத்தையும் புரிய வைக்கிற இந்த பாபாவை நம்ம எப்படி நினைவு செய்யணும்? அடிக்கடி நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்படிப்பட்ட தந்தையை. மற்றபடி பாபா வேலைக்கு போகாதீங்க, பிஸ்னஸ் பண்ணாதீங்க அதெல்லாம் சொல்லலை. தாராளமாக அதெல்லாம் பண்ணுங்கள், தூய்மையாக இருங்க இல்லையா? எண்ணம், சொல், செயல் 3த்துலேயும் கொஞ்சம் கூட காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் ஒட்டாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்படி தான் இருந்தது உங்கள் தர்மம். ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் தூய்மையாக இருந்துச்சு. இப்போ மீண்டும் நீங்கள் தூய்மை ஆகணும். இப்போ நீங்கள் தூய்மை ஆனீங்கன்னா அங்கே போய் பிறவி எடுத்துடுவீங்க சொர்க்கத்தில் ஆரம்பத்திலே. அதனால் நடந்தாலும் சென்றாலும் புத்தியில் ஒரு அப்பாவுடைய நினைவு மட்டும் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா சதப்பிரதானம் ஆகிடுவீங்க. அவ்வளோதான். புத்தி மட்டும் பாபா கிட்ட இணைஞ்சிருக்கட்டும். எப்படி ஒரு லவ்வர் பிரிஞ்சிருந்தாலும் அந்த லவ்வருடைய சிந்தனையிலே எல்லா காரியத்தையும் பண்ணுவாங்க, அந்த மாதிரி அப்பாவை நினைவு பண்ணிகிட்டே இருங்க. நடந்தாலும் பாபா தான் ஞாபகம் இருக்கணும், உட்காந்தாலும் பாபா தான் ஞாபகம் இருக்கணும், சாப்பிட்டாலும் பாபா தான் ஞாபகம் இருக்கணும். இங்கே இருக்கிற எந்த பொருளை பார்த்தாலும் பாபாவும் பாபா சொன்ன ஞானமும் மட்டும்தான் ஞாபகம் வரணும். அப்போ தான் சதப்பிரதானமாவீங்க. அப்போ தான் பலம் வரும், ஆத்ம பலம் வரும். நினைவு யாத்திரை இல்லை அப்படின்னா ஒரு பொழுதும் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவியை உங்களால் அடையவே முடியாது. ஸோ இந்த ஆத்ம பலம் எந்த அளவுக்கு ஏற்றிக்கிறோமோ, எந்த அளவுக்கு சதப்பிரதானமாகிறோமோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடைவோம். ஆனால் இதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிறது என்னது? பாபாவுடைய நினைவு. அந்த நினைவு பண்ணலை அப்படின்னா உயர்ந்த பதவி அடையவே முடியாது. சதோப்பிரதான நிலை வரைக்கும் நீங்கள் வரும்போது தான் உங்களுடைய பாவங்கள் முற்றிலும் அழிக்கப்படும். ஸோ அது வரைக்கும் அலட்சியமாக இருக்கக்கூடாது. ஸோ அப்படி சதப்பிரதான நிலை அடையும் போது தானாகவே ஆத்மா உடலை விட்டு பிரிஞ்சிடும். ஏன்னா இந்த அழுக்கான உடலில் இருக்கிறதுக்கு அந்த ஆத்மா கிட்ட பாவம் இல்லை. ஸோ இதுதான் யோகாக்னி. இந்த வார்த்தைகள் கீதையுடையது. யோகம் இல்லை, யோகம் யோகம்னு தலையில் அடிச்சிக்கிறாங்க. வெளிநாட்டில் இருந்து கூட யோகம் கற்றுக்க வாங்க அப்படின்னு வசப்படுத்தி கூட்டிகிட்டு வராங்க. செம சூப்பர் இல்லையா? ஆனால் உங்கள் விஷயத்தை யாருக்கும் புரிஞ்சிக்கிறது இல்லை. கரெக்டாக தானே? இங்கே இருக்கிற எல்லா சுவாமிஜிகளுக்கும் வெளிநாட்டில் தான் ஃபேன்ஸ் அதிகம்.
இங்கே இருக்கிறத விட. ஸோ அப்படி வசப்படுத்தி, ஆனால் அவங்களுக்கு தெரியுது இந்தியாவை பார்க்கும்போது ஒரு தெய்வீகமாக பார்க்குறாங்க. ஸோ கீதையிலேருந்து அந்த யோகன்ற வார்த்தையை எடுத்துக்கிறாங்க, ராஜயோகன்ற வார்த்தையை எடுத்துகிட்டு நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் வாங்க எங்கள் நாட்டுக்கு அப்படின்னு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. ஆனால் உண்மையிலே இங்கே கடவுள் கற்றுக் கொடுக்குறாரு, இந்த விஷயம் யாருக்கும் தெரியல. பரமாத்மாவோ ஒரே ஒருத்தர் தான், அவர் அங்கேயே போய் கற்றுக் கொடுக்குறாரு, இங்கே வர வேண்டிய வேலை கிடையாது இல்லையா. ஸோ வெளிநாட்டிலே ஒவ்வொரு சென்டர் திறந்து கற்றுக் கொடுக்குறாரு, பாபாவை பார்க்குறதுக்கு தான் இங்கே வராங்க, அவ்வளோதான். ஸோ அவர் தான் சுப்ரீம் சோல், உயர்ந்தவர், அவர் தான் எல்லோரையும் சுப்ரீமாகவும் ஆக்குறார். ஒரு நாள் எல்லா நியூஸ் பேப்பர் பத்திரிகைகள் எல்லாத்துலேயும் இந்த விஷயம் வர ஆரம்பிச்சிடும், இது சரி அப்படின்னு அவங்க ஏற்றுக்குவாங்க. ஒரே ஒரு பரமபிதா பரமாத்மாவை தவிர ராஜயோகத்தை வேறு யாராலையும் கற்றுக் கொடுக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கொட்டை எழுத்துக்களில் அச்சடிக்கணும். இதுதான் பெரிய விஷயம். வேறு யாராலையும் கற்றுக் கொடுக்க முடியாதுன்னு நீங்கள் போடணும். ஐயோ நம்ம ஏன் மற்றவங்கள நோடணும், நம்ம விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போகணும், மற்றவங்க அது தப்புன்னா தான் இங்கே வருவாங்களே, அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ ஒரு பரமாத்மாவை தவிர ராஜயோகத்தை வேறு யாரும் கற்றுக் கொடுக்க முடியாதுன்னு கொட்டை எழுத்துக்களில் போடுங்க, நல்லது. ஸோ அதுக்கு தைரியம் வேணும் இல்லையா. சரி, அது யாராவது போட முடியுமா? எங்கள் சொல்கிறது வந்து எங்கால் தான் கற்றுக் கொடுக்க முடியும், வேறு யாராலையும் கற்றுக்க கொடுக்க முடியாதுன்னு அவங்க போட முடியுமா? நம்ம போட முடியும், நம்ம போடணும். இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம், ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், சூரிய வம்ச ராஜ்யத்தின் பரிசை அடையணும், அதுக்கு பாப்தாதா கிட்டேருந்து பாராட்டு வாங்கணும், அதுக்கு சேவை செய்யணும், அதுக்கு மோகத்தின் கயிறுகளை அறுக்கணும். மோகத்தின் கயிறு அறுத்தா தான் சேவை செய்ய முடியும், சேவை செஞ்சால் தான் பாபா பாராட்டுவார், பாபாவுடைய இதயத்தில் இடம் பிடிச்சா தான் அங்கே ராஜசிம்மாசனத்தில் இடம் பிடிக்க முடியும். ஸோ அதனால் அதுக்கு தடையாக இருக்கிற மோகத்தின் கயிறு எல்லாமே பார்த்தும் பார்க்காம இருக்கணும். எல்லாம் அழிய போகுதுன்றது மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கணும். ஞான கடலாக இருக்கக்கூடிய விதேகி தந்தை, விதை ஸ்வரூபமாக இருக்கிற தேகமற்ற தந்தை சிவபாபா அவரே வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறார், ஞானத்தை சொல்லிக் கொடுக்குறார். ஸ்ரீ நாராயணன் ஆக்கக்கூடிய ஞானத்தை சொல்லிக் கொடுக்குறாருன்னா அதை ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் தினம் தினம் படிக்கணும். பாபாவுக்கு சமமாக அந்த விதேகி நிலையை அடையிறதுக்கு, தேக உணர்வுலேருந்து முற்றிலும் விடுபட்ட அந்த ஆத்ம உணர்வு அடையிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். வரதானம், சிரேஷ்ட உள்ளுணர்வின் விரதத்தை தாரணை செஞ்சு உண்மையான சிவராத்திரி கொண்டாடக்கூடிய உலகத்தை மாற்றம் செய்பவர் ஆகுங்கள். வரதானம், சிரேஷ்ட உள்ளுணர்வின் விரதத்தை தாரணை செஞ்சு உண்மையான சிவராத்திரி கொண்டாடக்கூடிய உலக மாற்றம் செய்பவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், பக்தர்கள் வந்து ஸ்தூல பொருட்களின் விரதம் வைக்கிறாங்க இல்லையா, சாப்பிடாமல் இருப்பாங்க அல்லது பேசாமல் இருப்பாங்க, இந்த மாதிரி விரதம் தான். ஆனால் நீங்கள் பலகீனமான உள்ளுணர்வை நிரந்தரமாக அழிக்கிற விரதத்தை மேற்கொள்ளணும். ஏன்னா நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் முதல்ல உள்ளுணர்வாக தான் வருது, பிறகு தான் அது வார்த்தையாக செயலாக வெளிப்படுது. அதனால் உங்களுடைய உள்ளுணர்வை நல்லதாக மாற்றுவேன் அப்படின்ற விரதம் இருந்தீங்கன்னா தானாகவே உங்களுடைய வார்த்தையும் காரியமும் நல்லா இருக்கும். அதன் மூலம் உலகம் தானாகவே சொர்க்கமாக மாறும். அந்த மகான் காரியம் உங்கள் மூலமாக நிறைவேறும். அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சிரேஷ்ட உள்ளுணர்வு, சிரேஷ்டம்னா உயர்ந்த, சிரேஷ்ட உள்ளுணர்வில் தான் இருப்பேன் அப்படிங்கிற விரதத்தை எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு பக்கா பண்ணுங்கள். இதுதான் உண்மையான சிவராத்திரி. நமக்கு இந்த சங்கமயுகம் ஃபுல்லாக சிவராத்திரி தான் இல்லையா. ஸோ உயர்ந்த உள்ளுணர்வுலே இருப்பேன் அது இல்லையா, அந்த எண்ணங்கள் அதில் கவனம் கொடுத்துட்டேங்க. எண்ணம் தான் உள்ளுணர்வு உருவாக்குது, உள்ளுணர்வு தான் செயல் காரியம் எல்லாமே வருது, வார்த்தைகள் பார்வைகள் எல்லாமே. ஸோ நான் உயர்ந்த உள்ளுணர்வு தான் வைப்பேன். ஸோ அதுக்காக தான் தொடர்ந்து பாபா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும், சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருக்கணும், ஞானத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். மொத்தத்தில் மைண்டை வந்து ஃப்ரீயாகவே விடக்கூடாது. ஸோ அப்போ தான் நம்மளை சுற்றி பக்காவான வைப்ரேஷன் பரவிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் உண்மையான சிவராத்திரி. ஸோ பக்தர்கள் கொண்டாடுற சிவராத்திரிக்கும் நமக்கும் வித்தியாசம். பாபா சொல்கிறார் இல்லையா, நீங்கள் எந்த நேரமும் மூன்றாவது கண்ணை திறந்து வச்சுருக்கிறத தான் அங்கே விளக்கு ஏற்றுறாங்க
அப்படின்னு பாபா சொல்கிறார். சரி, ஸ்லோகன். குஷின்ற சூரியன் யாருடைய மனசில் எப்பவுமே உதயமாகி இருக்குதோ அவங்க தான் பாக்கியசாலிகள். அப்படின்னு அர்த்தம், எப்பவுமே அந்த குஷின்ற சூரிய ஒளி இருந்துக்கிட்டே இருக்கணும், அதாவது குஷியாக இருக்கணும். அவங்க தான் உண்மையான பாக்கியசாலிகள். ஏன்னா பாபா குழந்தைன்றது அந்த குஷியில் தான் தெரியணும். குஷி வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. ஓம் சாந்தி. அடுத்தது மம்மா கிளாஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அம்மா சொல்கிறாங்க, சொர்க்கத்தில் ஜீவன் முக்தி வாழ்க்கை. ஜீவன் முக்தி அப்படின்னா உடலை இல்லாமல் இருக்க மாட்டாங்க, உடலுடைய பாதிப்போ உடல் மூலமாக செய்கிற காரியத்தின் பாதிப்போ இல்லாமல் இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஜீவன் முக்தி. ஸோ பிறந்ததுலேருந்து சரீரத்தை விடுற வரைக்கும் குஷி தான், சுகமே சுகமாக தான் இருப்பாங்க. ஆனால் இன்றைய உலகம் 5 விகாரங்களின் ஆதிக்கத்தில் இருக்குது. எல்லாருக்குள்ளேயும் 5 விகாரங்கள் பிரவேசமாக இருக்குது. ஸோ அதை தன்னை விட்டு வெளியேற்றக்கூடிய சக்தி யாருக்குமே இல்லை. அப்போ தான் பாபா இந்த 5 பூதங்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றுறாரு, அதாவது 5 பூதங்களை நமக்குள்ளேருந்து வெளியேற்றுறாரு. இப்படி இதுக்கான முயற்சி நம்மளை பண்ண வைக்கிறார். எந்த அளவுக்கு முயற்சி பண்ணீங்களோ அதற்கான பலனாக எதிர்காலத்தில் மிக உயர்ந்த தேவி தேவதை பதவியை நாம் அடைகிறோம். ஓம் சாந்தி. மார்ச் 2 சிவனின் மகா வாக்கியம். அப்பா இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆழ்ந்த அமைதியில இருக்கிறதுக்கான பயிற்சி பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஆத்ம உணர்வுல இருந்தாலே அந்த அமைதியை அனுபவம் பண்ணலாம். எப்பவும் உங்க புத்திய சிவ தந்தை கிட்ட வச்சிருந்தா அவர் நமக்கு அசிரேரி ஆகிறதுக்கான சக்தியும் அவரே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அப்பா. இப்போ யாருமே செய்ய முடியாத ஒரு காரியத்தை சிவ தந்தை நம்மள பண்ண வச்சிருக்காரு. அது என்னன்னா, நம்ம இந்த உடல் உணர்வுல இருந்து முழுசா நீக்கி நம்மள ஆத்மான உணர வச்சிருக்காரு. இந்த உடலை முழுசா மறக்க வச்சிருக்காரு அப்பா. ஏன்னா அப்பா எப்பவுமே குழந்தைகளோட உடலை பாக்குறதுல ஆத்மாவை தான் பாக்குறாரு. இந்த பழைய உலகம் முழுசா அழிய போகுதுன்னு சொல்லியிருக்காரு அப்பா. ஆத்மாக்களாகி நம்ம எல்லாரும் தூய்மையான உலகத்துக்கு போகணும்னு சொல்றாரு. தூய்மை ஆகக்கூடியவர் எப்பவுமே ஒரே ஒரு பரமாத்மா சிவபகவான் மட்டும்தான். உலகத்துல எந்த மனுஷனும் நம்மளோட பாவத்தை நீக்கி தூய்மை ஆக்குறேன்னு சொல்லவே முடியாது. ஆனா உலகத்து மனுஷங்க எதுவுமே தெரியாம கங்கையில போய் எல்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. பக்தியில கங்கையில போய் குளிச்ச பாவம் போகும்னு சொல்லிட்டாங்க. அப்பா கேக்குறாரு, கங்கை தண்ணீர் அது எப்படி உங்களை தூய்மையாக்கும்? ஆத்மாவை எப்படி தண்ணி தூய்மையாக்கும்? இது வெறும் குருட்டு நம்பிக்கை தான் அப்படின்னு சொல்றாரு அப்பா. பக்தியில இருக்கிற வரைக்கும் எல்லாருமே குருடர்கள்னு சொல்லியிருக்காரு. சிவ தந்தையோட ஞானத்தின் மூலமா தான் 3வது கண் கிடைச்சு நீங்க பார்வை உடையவங்களா ஆகுறீங்கன்னு சொல்றாரு அப்பா. சிவ தந்தையோட இந்த ஞான படிப்பை இப்ப மட்டும்தான் படிக்க முடியும். அப்புறமா நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா அப்புறம் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காரு அப்பா. கல்பத்துல ஒரே ஒரு டைம் தான் சிவ தந்தை உலகத்துக்கு அவதரிக்கிறாரு. ஒரே ஒரு டைம் தான் இந்த ஞான அமிர்தம் நமக்கு கிடைக்குது. இந்த ஞான அமிர்தத்தின் மூலமா ஒரே ஒரு சத்தியுகத்தின் ராஜ்யம் உருவாகும்னு சொல்லியிருக்காரு அப்பா. அப்பா சொல்றாரு, இந்த உலகம் முழுசா விஞ்ஞானத்தாலையும் இயற்கை சீற்றங்களாலையும் அழிய போகுதுன்னு சொல்றாரு. அப்புறம் எல்லாருக்கும் அப்பா முக்தி கொடுத்துடுறாரு. யாருக்கு ஜீவன் முக்தி கிடைக்குது, அதாவது சொர்க்கத்தின் பதவி யாருக்கு கிடைக்குதுன்னா, யாரு இந்த ராஜ யோக படிப்பை யாரை படிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சொர்க்கத்தின் பதவி கிடைக்கும்னு சொல்றாரு. அதுக்கு இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம வீணடிக்காம சதா ஆத்மஸ்வரூபத்திலையும் பரமாத்மா சிவனோட நினைவுலயே இருக்க சொல்றாரு அப்பா. எப்பவுமே அப்பாவோட நினைவுலயே இருப்போம். அப்பாவோட ஜீவன். மார்ச் 3 பரமாத்மா சிவனின் மகா வாக்கியம். அப்பா இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆத்மாக்களாகி நம்ம எத்தனையோ பிறவிகளா இறைவனுக்கு பக்தி செஞ்சுட்டே இருந்தனால அந்த பக்தியோட பலனை கைமாற கொடுக்கறதுக்கு சிவ தந்தையே இப்ப இந்த உலகத்துக்கு அவதரிச்சிருக்காரு. அப்பாவுக்கு எப்பவுமே ஞான சுரூபமா சக்தியின் நிறைந்த குழந்தைங்க, கள்ளம் கபடம் இல்லாத குழந்தைங்கள தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. உலகத்துல மனுஷங்க பக்தர்கள் எல்லாரும் பக்தியில மயங்கி இருக்காங்க. ஆனா குழந்தைகளாகிய நீங்க மட்டும் தான் சிவ தந்தையே அடைஞ்ச சந்தோஷத்துல இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காரு அப்பா. அடுத்த அப்பா சொல்றாரு, ஆத்மாக்களாகிய நீங்க புள்ளியா இருக்கீங்க, சிவ தந்தையும் புள்ளியா இருக்காரு.
நடக்கிற நாடகம் எல்லாமே நன்மைக்கு தான் நடக்குதுன்னு புரிஞ்சு அதுக்கும் முற்றுப்புள்ளி வச்சிடுங்கன்னு சொல்றாரு அப்பா. நான் ஆத்மா, நான் சிவ தந்தையோட குழந்தையா இருக்கேன் அப்படின்ற சுத்த எண்ணத்தின் மூலமா அந்த துளியின் மூலமா உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. எப்பவும் சிவ தந்தை கூட பேசிக்கிட்டே இருங்கன்னு சொல்றாரு. சாதாரணமா இருந்த என்ன சிவ தந்தையோட குழந்தைகளை ஆக்கி உயர்ந்த பிராமணனா நீங்க ஆக்கிட்டீங்களே, அந்த ஒரு எண்ணத்தின் துளி மூலமா உங்களுக்கு எப்பவுமே சதா சந்தோஷம்தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. எப்பவுமே உடல், மனம், பொருள் எல்லாத்தையும் ஒவ்வொரு குழந்தையும் சிவ தந்தைக்கு அர்ப்பணம் செய்யும் போது இந்த ஒவ்வொரு குழந்தைங்களோட ஒவ்வொரு துளியும் விசேஷமாகி சிறு துளி பெரு வெள்ளமா ஆகுதுன்னு சொல்லியிருக்காரு. உங்களோட இந்த ஒவ்வொரு துளியும் உலக மாற்றத்தையே உருவாக்குன்னு சொல்றாரு அப்பா. அடுத்து அப்பா சொல்றாரு, சிவராத்திரியில உலகத்துல இருக்கிற பக்தர்கள் எல்லாருமே சாப்பிடாம விரதம் இருக்காங்க. ஆனா குழந்தைங்களாகிய நீங்க வீணான எண்ணம் என்ற உணவை சாப்பிடாம விரதம் இருக்கணும்னு சொல்றாரு. அவங்க நைட் ஃபுல்லா தூங்காம கண் விழிக்கிறாங்க. ஆனா நீங்க சதா காலத்துக்கும் ஆத்மானு உணர்ந்து உள்நோக்க முகமாகி விழித்திருங்கன்னு சொல்றாரு அப்பா. எல்லாமே உங்களை பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்க, ஆனா எல்லாமே தப்பு தப்பா அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு அப்பா. இப்ப குழந்தைங்களாகி நீங்க சிவ தந்தையோட குழந்தைய ஆனதுனால இனிமையான இறை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்றாரு. சிவ தந்தையோட நினைவிலேயே உங்களோட வாழ்க்கை இருக்கிறதுனால உங்களுக்கு ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு எண்ணமும் நன்மை மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றாரு அப்பா. நீங்க உங்களோட வாழ்க்கையை கடவுள் கூட வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்றாரு. அதனால எப்பவும் யோக சக்தியின் மூலமா உங்களோட கர்ம இயந்திரங்களை உங்க கட்டுப்பாட்டுல நடத்தி சுயராஜ்ய அதிகாரியா ஆகுங்கன்னு சொல்றாரு. எப்பவுமே அப்பாவோட நினைவிலேயே இருப்போம், அப்பாவோட வழிபடி மட்டுமே நடப்போம். அப்பாவோட அழிவற்ற ஞானத்துக்கு கோடான கோடி நன்றிகள் அப்பா.